मंत्रेण स्वात्मान पूजा द्रव्याणि हरिद्राल पंचास्तमंत्रेण संप्रोक्ष्य प्रपंचधर्मस्तुभयोरा ऐश्वर्याय महापद्माय महापद्मस्य परि ओम गं गणपत्यासनाय नमः ओम लंबोदरं श्यामनिभं गणेशं मुठारमक्षसजमोद्गलाभ्यां ब्रह्मणस्पदान शरणवदस्य विलासं जं गणपतये नमः चावाहि आवाहन स्थापन निधान निरोधन ओम आदिपूज्याय देवाय कुलंबोधराय योगिंकाय विघ्ननाशने योगराय श्री वल्लभोत्तरे नमो नमः समर्प्य प्रार्थ्य गणनायकराय कर्म तत्कर्म सफलं कुरु पुत्रगणाध्यक्ष सर्व विघ्न निवारक सर्वस्व नमुदत्तुनरूरी इंबरसत्ये परिहु बलकालं यन्तनुयिर्क्कु आदरवुट्टु अनन्तकोटि प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि महाक्षरान् गृहीत्वा शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं ध्याये सर्वविघ्नोपशान्तये सकल सद्गुण विशेषेण विष्टाय वस्यां वर्तमानाय वस्यां शुभदितो
मंगलार्थिने श्री चंडिका प्रियदाय नमः विजयाय नमः जयन्ती नमः अपराजिताय नमः भयवादी दक्षिणे वासुमहा नमः स्वामे नमः महेशाय नमः प्रार्थ्य दयातेत्रा युक्ताय कृपाकरणे पूर्वादि अक्षदिक्षो ओम नामकी नमः वाराकी नमः नामसुकी नमः ताहि सुताय सपानाम शरणाय भक्त्याम तरेरुभ्यं दुरियालना दयातेत्रा हि संसाराय सपानाम शरणागतम भक्त्या समर्पणेरुभ्यं पंचमावरणार्चनम अनेन पंचमावरणार्चनेन भवति श्री चंडिका प्रियदा भक्त्या समर्पणेरुभ्यं नवमावरणार्चनम अनेन नवमावरणार्चनेन भवति श्री महाकाली महालक्ष्मी महावृत्ति गुणात्मस्वरूपा वैदिकरे तथा चंडिका श्रीवाय योगदर संबोधित तथा ओम हे ओके नारवाली चंडिका नारवा फिर नारवाली चंडिका होताले नमः यावे तत्र कीले विकरम दिनं नंदे श्यामलांगी स्तेकांगं सरोजे सुगलधरा वल्लकी पारयन्ति कलहारा पथमाला कियत तोलिका पथवस्त्र संबोधित तथा ओम हे भवानी चंडिका नारवा हे भवानी चंडिका पदे शिवाय योगदर संबोधित तथा ओम हे भवानी चंडिका नारवा ओम शक्ति पराशक्ति அற்புதமான முறையிலே நடைபெற்று வருகின்றது. அது ரொம்ப ஒரு உயர்ந்த யாகம். இதை செய்வதற்கு கலந்து கொள்வதற்கோ நாம் எல்லாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த கலியுகத்திலே தர்மம் என்ற சொல்லுக்கு சக்தி குறைவார். தர்மம் செய்வது இந்த கலியுகத்திலே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாகவும் அதர்ம வழியும் தீய வழிகளிலே செல்வதற்கு ரொம்ப சுலபமான ஒரு சூழ்நிலையும் நிலவக்கூடிய இந்த காலகட்டம். எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே இதெல்லாம் உணர்ந்திருக்கும். ஒருத்தருக்கு நன்மை செய்ய போவோம், நமக்கு ஏற்படக்கூடியது என்னமோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றமானதாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஈஸியா நம்மளால தீங்கு விளைவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த காலகட்டங்களிலே இறைவன் நம்ம எல்லாம் காத்து அருள் புரிவதற்காக சில நெறிமுறைகளையும் சில வழிகளையும் நமக்கு எல்லாம் வழங்கி இருக்கிறார். தர்மம் செய்ய வேண்டும் என்றால் நமது சிந்தனையானது தர்ம நிலையிலே தர்ம வழியிலே யோசிக்க வேண்டும். டிரைவர் எப்படி ஓட்டுறாரோ அப்படித்தான் வண்டி போகும். வண்டி சொன்ன பக்கம் டிரைவர் ஓட்ட மாட்டார். அதுபோல நமது மூளையாகவும் நம்மளது சிந்தனையாகவும் இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் நம்ம எல்லாம் எப்படி வழி நடத்துகிறார் என்கின்ற முறையிலே நமக்கு சிந்தனை தர்ம சிந்தனையோடும் நல்ல சிந்தனையோடும் நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு தொன்மையான ஒரு கலாச்சாரம். அதிலே மக்களை தர்ம நெறியிலே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் பூஜை வழிபாடு, தர்மம் செய்வதற்கு தர்ம சிந்தனை ஏற்படுவதற்காகத்தான் இறை வழிபாடுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வழியில் யாகம் செய்யலாம். அவ்வாறு
பெருமாள் சுதர்சன யாகம் செய்யலாம். இந்த ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்கள். அந்த வழியிலே சண்டி யாகம் என்று சொல்வது ஒரு அற்புதமான ஒரு யாகம். 6 சமயங்கள்னு சொல்லுவார். முருகப்பெருமானை குறித்து வழிபாடு செய்வோரை காந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த முறைகளை சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய வழிபாட்டை சைவம் என்று சொல்லுவார்கள். சூரிய பகவானை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடு சௌரம் என்று சொல்லுவார். அந்த வழியிலே அம்பிகையை போற்றி வணங்கக்கூடிய வழிபாடுகளுக்கு சாக்தம் என்று சாக்த முறையிலே நமக்கு அந்த கூட்டத்தை கூட நீங்க காணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? எல்லாருமே பள்ளி ஸ்கூலோ அல்லது வேலைகளோ எல்லாம் இல்லாமதான் இருப்போம். இந்த சூழ்நிலையிலே மக்களுடைய வருகை சற்று கம்மியா இருக்கு. பாடல் சொன்னேன், கண்ணினால் நல்விழா பொழிவு கண்டு ஆதல் உண்மையாமன உலகர் முன் வருகை நாம் படித்தார் சொல்லுவோம். செய்த புண்ணியம் இந்த இடத்திலே யாகசாலை ஏற்படுத்தி இங்கே 3 நாட்கள் அந்த யாக வழிபாடுகளை செய்விப்பதற்கு இந்த இடமானது முதலிலே புண்ணியம் செய்திருக்கிறது. அவ்வண்ணமாக இங்க அம்பிகையை மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 இன்றியமையாத குணங்களையும் நமக்கு அம்பிகை வழங்க வேண்டும். நல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல ஞானம் பிறக்க வேண்டும். வெறும் கல்வி அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய கல்வி இல்ல, விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய 2 ஞானமும் பணம் மட்டும் லட்சுமிக்கிறாங்க. மன மகிழ்வு, மன நிறைவு, எல்லோருக்கும் நல்லதே நினைக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு நல்ல லட்சுமிகரமான ஒரு சிந்தனை. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய வீடுதான் ரொம்ப சிரமப்படணும், சங்கடப்படணும் நினைக்க கூடாத ஒரு சிந்தனை நமக்கு வளர்ந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக வீரம், தைரியம் வேண்டும். வாழ்விலே சிறந்த முடிவுகளை பண்ணிட்டு வெளியில வந்து தர்மத்தை பரப்பக்கூடாது. முதலிலே அந்த சுய தர்மத்தை நம்மளிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த வண்ணமாக நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் தனி மனிதனுடைய சிந்தனையை தர்ம சிந்தனையாக்கி தனி மனிதனை ஒழுங்கப்படுத்தி அவனை நன்னெறிப்படுத்தி அந்த தர்ம சிந்தனை இந்து தர்மம். அவ்வாறு நமது இந்து தர்மம் நம்முடைய எல்லோருக்கும் அந்த நிலையை நாம் எல்லாம் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா காசு பணத்தை மட்டும் நம்மளுடைய உயர்வு பொருட்டும் நம்முடைய துன்பங்கள் நம்மளுடைய துயரங்கள் எல்லாம் விலக வேண்டி அன்னை நேரத்திலே இப்பொழுது யாகமாக செய்ய இருக்கின்றார்கள். அந்த யாகமானது 700 ஸ்லோகங்கள் உள்ளடங்கிய மந்திரம். எனவே அந்த யாகங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அம்பிகை. முதலாவது அத்தியாயத்தினுடைய சக்தியானவர் ஸ்ரீ மகாகாளி சக்தியை. அந்த மகாகாளி சக்தியுடைய பயனாக நாம் என்னென்னலாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ எல்லாமே அதனாலே இந்த யாக வைத்தோம் திருப்பி நம்ம அடுத்த முறை செய்யணும். செய்ய போறோமா இல்லையா இப்ப தெரியாது. ஆனா செய்யணுங்கிற பிரார்த்தனைகளோ வருடம் செய்ய வேண்டும். स्वाहा महामाना महामायान भावे यथा मंडला दिवः सबभूव महाभाग सागर इतरयोरवे दिलते गुणते सततं यं स्वाहा दुर्खे क्षम घोषकविश्रे चाण्यकदं चितया मधवार्थ स्वाहा दिलवाक स्वाहा नित्यवसार गणमूर्ति सोयान दोषं ततं स्वाहा तथा विदत्स वक्त्र बहुरा श्रूयतात्म देवानांकार सिद्ध्यर्थमाविर भवद्रायना स्वाहा उत्पन्ने लालोके सानिध्यापि विधीयते योगिनाम जावृण जगते गार्णवी ओम ऐं साङ्गानि साजिदानि परिवाराय महाकाली जटिकाय दत्तांकुल அவர்களை போற்றி துதி செய்வோம். பெரிய பெரிய கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி புறப்பாடு செய்யும் பொழுது, சுவாமி எழுந்தருளும் பொழுது அது போற்றி துதிகள் மாதிரி சொல்லுவாங்க. அது போல
இந்த அம்பிகையை ஒவ்வொரு அத்தியாய நிறைவிலையும் அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லும் பொழுது ஜெய ஜெயான்னு சொல்லணும். ஜெய ஜெயா அப்படின்னா வெற்றி இல்லையா? இப்ப நம்ம அந்த வெற்றி நமக்கெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம அம்பிகையை வணங்க வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாம் வாய் விட்டு சொல்லலாம் ஜெய ஜெயான்னு. இப்ப நம்ம மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சொல்லும் பொழுது எல்லாருமே ஜெய ஜெயான்னு சொல்லலாம் நம்மளோட சேர்ந்து. அனேன திவ்யமங்கள ஹோமேன பகவதி சதுரகிகசமந்தாப்திகாம் பிரதமார்த்தாய தேவதாம் மதுகைரபனிக்ரஹ பிரதிபாதினீம் அம்பிகாம் ஸ்ரீ மகிஷாசுர வதம் செய்வித்து அந்த வரலாறை நாம் படித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததற்காக சக்ராதி ஸ்துதி என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களும் இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவர் எல்லாம் சொல்றது போல பெருமாள் மகாவிஷ்ணு முதல் அனைத்து தெய்வங்களும் அந்த அம்பிகையை போற்றி வணங்கக்கூடிய நிகழ்வாக இந்த 4வது அத்தியாயமானது ஸ்ரீ ஜெயதுர்கா சண்டிகை என்ற அம்பிகையை பூஜித்து அந்த அம்பிகைக்கு யாகமானது சேவிக்கப்படுகிறது. ஓம் நம சண்டிகேயேதஸ்மின் சுராரி பலே தேவ்யா தப்புட்டவ பிரணஜனம் சிரோதராம் பகவான் அனந்தோ பிரம்மாரத்ரைவக்கமலம் பலஞ்ச சா சண்டிகா ஜெயகத் பரிபாலனாய நாசாய தாச விஜயஸ்ய மலிக்கரோத ஸ்வாஹா பரிபாலே தேவேஷ்வரம் ஸ்வாஹா இவர்ணயாம தவரோபமஜித்யமேத தேகிச்சாதி வீரியமசுரக்ஷயகாரி பூரி இச்சாகவேடு சரிதானி தவானி யானி சர்வேஷு தேவேசுர தேவ பகவதி பவபாவனாய வார்த்தா சர்வஜகதா பரமார்த்தி ஹத்ரி ஸ்வாஹா மேதாவி தேவிதா கிலஜாஸ்திரசாரா
அத்தியாயத்தினுடைய தேவதையாக ஸ்ரீ ஜெயதுர்கா சண்டிகை வழிபாடு செய்து அதனைத் தொடர்ந்து 5வது அத்தியாயம். இந்த 5வது அத்தியாயத்திலே சண்டமுண்டாசுரர்கள் என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் அம்பிகையை அவர்களுக்கு அடிபடிய சொல்லும் விதமாக வந்து கேட்கின்றார்கள். அந்த இடத்திலே தூதனை அனுப்புகிறார்கள். இந்த கதையில 2-3 தொடர் கதையாக ஒரு கதை முடிந்து இன்னொன்று ஆரம்பிக்கும். அதுல இந்த பகுதி உத்தம சரித்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு தேவி தூத சம்பாதம்னு சொல்லுவார்கள். அதாவது அந்த சண்டமுண்டாசுரர்கள் வந்து அம்பிகை நீ போய் பேசி அந்த அம்பிகையை வந்து என்னிடத்தை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்புகிறார்கள். அந்த தூத சம்பாதமானது தூதனிடத்திலே அம்பிகையை வந்து பேசுறான். என்னை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் சவால் கொடுக்கிறான். அதுபோல இந்த மாம்ஜித்வா கிருத்திரநாத பாணிகிரநாத மேலகோன்னு சொல்லும் பொழுது என்னை யாரு ஜெயிக்கிறாங்களோ யோமாம் ஜெயதி சங்கராமி யோமே தர்ப்பம் யபோகதி, இந்த போட்டியிலே என்னை யாரு ஜெயிக்கிறாங்களோ யோமே பிரதிபலோ லோகே, எனக்கு சம பலமாக சமே பர்த்தா பவிஷ்யதி, பர்த்தானா என்ன சொல்லுவோம் கணவன் சொல்லுவோம், யோமே பிரதிபலோ லோகே சமே பர்த்தா பவிஷ்யதின்னு சொல்ற அம்பாள். என்னை ஜெயித்து எனக்கு சம பலமாக இருக்கக்கூடியவனை நான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி அம்பிகையானவள் அந்த தூதனிடத்திலே சொல்லி அனுப்பக்கூடிய இந்த படலம். இந்த அம்பிகையை இந்த இடத்திலே பல்வேறு ரூபமாக நீ இருந்து எங்களுக்கெல்லாம் யாதேவி சர்வபூதேஷு மாத்திரு ரூபேன சம்சிதா, எங்களுக்கு தாயாக இருக்கின்றாய், எங்களுக்கு பசி தாகம் உறக்கம் இது மாதிரி எல்லா என்னென்ன குணங்கள் எங்களுக்கு எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீ கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவர்கள் அந்த பிரார்த்தனை செய்கின்றார்கள். நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம அம்பிகை பிரார்த்தனை செய்த பொழுது புத்தியாக இருக்கின்றார். புத்தினா நம்முடைய அறிவு, நித்ரா தூக்கமாக இருக்கின்றார், சுதானா பசி பசியாக இருக்கின்றார், அதுக்கு அடுத்தபடியாக சாயா நம்முடைய நிழலாக இருக்கின்றார், சக்தி நமக்கு இருக்கக்கூடிய பலமாக இருக்கின்றார், கிருஷ்ணா நமக்கு ஏற்படக்கூடிய தாகமாக இருக்கின்றார், சாந்தி நமக்கு இருக்கக்கூடிய நல்ல மன்னிக்கக்கூடிய அந்த மனோ இரக்கமான அந்த கருணை உருவாக இருக்கின்றார், நமக்கு இருக்கக்கூடிய வெட்கமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய சாந்தியாகவும் இவையெல்லாம் இருந்து லட்சுமியாகவும் இவ்வாறு ஒவ்வொரு ரூபமாக எங்களுக்குள்ளே நீ இருந்து அனுப்புகின்றாய். நமஸ்தஸ்ரீ 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 நமோ நம. புராணங்கள்ல வழிபாடு செய்யும் பொழுது 3 முறைக்கு மேல வழிபாடு செய்யக்கூடாது. நமஸ்தஸ்ரீ 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 நமோ நம 3 முறையாக சொல்லி இதுக்கும் பத்தல நமோ நமகான்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் ஒரு மாத்திரை இழுத்து அந்த பிரார்த்தனை முடிக்கின்றார். உன்னை வந்து இந்த எங்க 3 முறை போற்றி எங்களால மனது திருப்தி அடையவில்லை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த அன்னையை நாங்கள் போற்றி வணங்குகிறோம் சொல்லி அன்னையை இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அதனுடைய இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியிலே அந்த தூதனிடத்திலே பேசி என்னை வெற்றி கொள்பவர்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் சொல்லி அம்பிகையானவள் அனுப்பிவிடுறாள். அதான் இந்த அத்தியாயத்தினுடைய வரலாறு. அதிலே வந்து நாம் பூஜிக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ மகா சரஸ்வதி சண்டிகை. சரஸ்வதி அம்பிகை நமக்கு என்னென்னலாம் கொடுப்பான்னு நேரத்தே சொன்னேன். நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை விளக்கி நமக்கு ஞானத்தை நல்ல தெளிவையும் சிந்தனை தர்ம சிந்தனையும் தரக்கூடியவள் ஸ்ரீ மகா சரஸ்வதி. எனவே குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல கல்வி பெற வேண்டும், நல்ல ஞானம் பெற வேண்டும். இவ்வாறு பல பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த அத்தியாயத்திலே நாம் பிரார்த்தனை செய்து அம்பிகையிடத்திலே கேட்டு பெரும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நம சண்டிகா தந்தேவாரணாங்கே ஹே காதக ஸ்லாவிதி ததா யந்தத நவரோ யபுராதி பிரஜாபதே ஸ்வாஹா உர்க்யோஸ்தாதி ஆனாம விக்ரி நிபயாதா பாத சமே காதஸ்ய பிராதோவரிக் ஹே ஸ்வாஹா யஸ்யாமி ஜாதாஸ நமஸ்தா அர்த்தஜாதே ஹாவிச்சாபி ததோபக்தி சவஜே நவாதே ஸ்வாஹா ஓம் தைக்யம் ரத்னே நமஸ்தாஞாஹர்தான வேத்ரித க்ரமேண கல்யாணி பிரயா கஸ்மான் நகரக்ஷதே ஸ்வாஹா சர்வாஜ ஸ்வாஹா ஜம்மே வஜசுභ சததா தத்தமண்டலோ ஹோ ரஹே நாம உக்திவ தோஹதே யம்யா மஹா ஸ்வாஹா அவ்யா தாகத் பாவஜனா மம
त्रैलोक्य परमेश्वरः दूतो हन्ते हिदन्तेन तस्य काजविनागत स्वाहा आदाय सर्वासु सदा देवयो निजदागत इत्यादि स्वाहा आदाय दुर्गोदर सुगोवा महादुरः मांसि स्वाकित्रेणाथ पाणि गृह्णात मे लघु ஸ்ரீ மகா சரஸ்வதி சண்டிகை பூஜை செய்து அந்த அம்பிகைக்கு திரவிய சமர்ப்பணம் செய்வித்து தொடர்ந்து 6வது பகுதியாக 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்திலே ஸ்ரீ பத்மாவதி என்று சொல்லக்கூடிய சண்டிகை, பத்மத்திலே இருக்கக்கூடியவள் பத்மாவதி. நம்ம திருப்பதியில பார்த்திருப்போம், கீழே மேல ஏழுமலை, அங்க மேல மகாவிஷ்ணு இருப்பார், பெருமாள் வெங்கடாஜலபதி, கீழே பத்மாவதி தாயார்னு சொல்லுவோம். அந்த பத்மாவதி அம்பிகை இந்த அத்தியாயத்தினுடைய தேவதையாக விளங்கி அருள் புரிகின்றாள். இந்த அத்தியாயத்திலே தூம்ரலோசனன் என்று சொல்லக்கூடிய சண்ட முண்ட அசுரர்களுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய தூம்ரலோசனன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வானது இந்த 6வது அத்தியாயத்திலே கூறப்படுகிறது. எனவே இந்த 6வது அத்தியாயத்தினுடைய தேவதையாக ஸ்ரீ பத்மாவதி சண்டிகையினுடைய திருவுருளை அனைவரும் பெரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மூலம் சுபடிஷம் கஜோ ஸ்வாஹா தைத்யாத் பதே மக்த தாரவை ஷரீரோவலே அன்மலாய அம்யே யகா ரகல் குலாம் சாங்கில் கர பிரஹார தைத்யா மாஸ்யந்தா பரான் ஆகாஞ்யாத ரகான்ய திகானதமா பரான் ஸ்வாஹா கேகாதிபாத யாமனே கோட்டானிகே ரதாதல பிரஹாரேன ஜனாம் ஜெகதவான் பிரதக் ஸ்வாஹா இத்யா ஜனத பிரதாத் எரதா பரே பகவதர கோட்டா லக்ஷ்மிசாம் சதகே ஸ்வாஹா கிரான ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்ரீ பத்மாவா ஈல சம்சயோ யுதி ரதாதேடா ये सर्वे रतनी में हन्यदाम स्वाहा काजां प्रसाद पद्मावती चंडिका प्रियताम जय धूम्रलोचनवधे जय जय दिवाकरनिभे जय तावक्यम्बिके जय नमो देव्यै महादेव्यै शिवाजी सततं नमः भद्राणे निगतास्पदां सप्तमाध्यायार्मे नवद्रव्यं लाडवाट की चंडिका सनात ओम ऐं ह्रीं क्लीं राजमातेयं रत्नपीडे चौबलपीडितं सर्वदेवीं श्यामलाङ्गीं यस्ते एकाग्रीं सरोजे सतिसकलधरां वल्लकीं वादयन्तीं मातङ्गीं शङ्खवात्रा मधुरमधुमितां चित्रकोद्भासिमालां ओम ऐं ह्रीं क्लीं राजमातङ्गी चण्डिकायै विच्छेन மீனாட்சி அம்பிகைக்கு அந்த பாண்டிய அரச குலத்தில வெகு நாள் குழந்தை இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா அந்த இறை அருளாலே ஜோதியிலே இருந்து தோன்றியவள் தான் ஸ்ரீ மீனாட்சி. அந்த மீனாட்சி அம்பிகைக்கு ஆண்களுக்கு நிகரான அந்த மதுரை அரசாளக்கூடிய அந்த வரமானது சிவபெருமானாலே வழங்கப்பட்டு 8 திக்கும், இந்திரன் கிழக்கு முதல் 8 திக்கையும் போய் அந்த அம்பிகையானவள் திக்விஜயம் செய்து நிறைவாக சிவபெருமானை காணும் பொழுது அந்த குணாதிசயங்கள் மாறி பெண்மை குணம் நிறைந்தவளாக மாறுகின்றாளாம். அதாவது மீனாட்சி அம்பிகையை தரிசனம் செய்வது ரொம்ப சிறந்த புண்ணியம். அதுபோல இந்த ராஜமாதகி என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாய தேவதையாக விளங்கக்கூடியவள் அம்பிகைக்கு யாகங்களானது செய்வித்து ஆகுதிகளானது நடைபெற்று திரவிய சமர்ப்பணமானது நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் முத்ரா தந்தாகிர விகதாதகா ஸ்வாஹா சர்வமுத்ரா அநாதிபாத்வம் துர்காதந்தோ துர்கா காம்காரி நிமிஷனாம் ஸ்வாஹா நைர் மகாவீர பீமா கீம்தா மகாதுரஹ चादयामा जगरेज मुंडक जिब्ने जगता जगत निवास जन कमस्वाद इदोम सागर का विगत प्रदा स्वाहा दुसेनी प्रकार ननिकात मुंडक जो आवेजे विदोरे हे भया स्वाहा जानने से का लीजे ग्रीव का मुंडक में वजह प्राप्त स्वाहा शिवा का उपमा खाय देवदारी रामानी
இருந்ததுனாலே சாமுண்டா அப்படிங்கிற பெயர் வந்து இந்த 7வது அத்தியாயத்திலே அம்பிகையானவள் பெறுகிறார். சாமுண்டேஜி கதாலோகே எனக்கு இந்த சாமுண்டா என்ற திருநாமத்தை இந்த இடத்திலே அம்பிகையானவள் பெறுகின்றார். அதுக்கு அடுத்தபடியாக ரத்த பீஜாசுரன் என்று ஒரு அசுரனை இந்த 8வது பகுதியிலே சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வை சொல்லுகின்றார். ரத்த பீஜாசுரன் அப்படின்னா இந்த அசுரன் வந்து ஒரு பெரிய வரம் வாங்கி இருக்கான். என்ன மாதிரி வரம் அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா இருங்க, அந்த பாவங்க தெரிந்து செய்ய பாவங்களை நாம் கோயில்களுக்கு போய் ஏதாவது தான தர்மம் பண்ணி தீர்த்துருவோம். நம்ம அறியாமல் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு என்ன கதி அப்படின்னா, இந்த மாதிரி யாகங்களில் நாம் பங்கு கொள்வது அமைதியாக இருக்கும். அமைதியாக இருந்தோம்னாலே இளம் தலைமுறைகள்ல நிறைய அந்த பூஜைகள்ல கலந்துக்கணும்னு நம்ம கேட்கணும். கல்பூரத்தை போய் நம்ம ஆரத்தி எதுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா, இறைவனிடத்திலே அந்த கல்பூரம் ஜோதியிலே ஐக்கியமாகி கரைஞ்சு போயிடும் இல்லையா? அதுபோல நம் இறைவனை தரிசிக்கும் பொழுது, பூஜைகளிலே கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வினைகளானது நாம் அந்த கற்பூரம் போல இறைவனிடத்திலே ஜோதியிலே கலந்துட வேண்டும். அந்த வினையை போக்குவதற்காக அந்த பிறவியை எடுத்திருக்கும். அதுபோல இந்த 8வது அத்தியாயம் ஸ்ரீ பவானி சண்டிகையினுடைய யாகம். ரத்த பீஜாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் வந்து ஒவ்வொரு முறை அந்த அசுரனை சம்ஹாரம் செய்யும் பொழுதும் தன்னுடைய ரத்த துளிகள் ஒருத்தர் சம்ஹாரம் பண்றோம்னா அந்த அசுரனுடைய ரத்தமானது கீழே பூமியில் விழுகும். அந்த பூமியில எத்தனை சொல் ரத்தம் விழுகுதோ அத்தனை அசுரன் திருப்பி அதே போல இருந்திருப்பான். இந்த 8வது அத்தியாயத்திலே அந்த ரத்த பீஜாசுர சம்ஹாரம், இறுதியிலே அந்த அசுரனை தன்னுடைய வாயை பிளந்து அந்த அசுரனை தனக்குள்ளே விழுங்கிக் கொள்கின்றான். இப்ப இறைவன் பாரு, நமக்காக நம் தேவர்களையும் இந்த உலகத்தையும் காப்பதற்காக அம்பிகை என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்கான்னு பாரு. இதையெல்லாம் நம்ம திருப்பியும் படிச்சு தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. யூடியூப் இந்த மாதிரி எல்லா புத்தகமே தனியா விக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல கதைகளை நான் பார்க்கறோம்னா கிடையாது. ஒரு சில டிவிகள்ல இந்த சிவபெருமான நாடகம்லாம் போடுறான். அதுக்கெல்லாம் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. வேற நாடகங்கள் அவன் சொத்தை எப்படி அபகரிக்கலாம், இந்த மாதிரி நாடகங்கள் அவன் நிறைய விட்டுட்டோம்னா வருத்தப்படும் இல்லையா? அதடா போன வாரம் அவன் கல்யாணத்துக்கு நிறுத்த போனானா இல்லையா, ஆஸ்பத்திரியில அந்த அம்மா படுத்திருந்தாலும் இருக்காளா போயிட்டாளா, இப்படி எல்லாம் யோசிக்கும். இப்ப சிவபெருமானுடைய நாடகத்தை புராணம் எல்லாம் சொல்றாங்க. அந்த நாடகங்கள்லாம் யாரும் பார்ப்பா? யாரும் கேட்பாரு இல்ல, பார்ப்பாங்க. அதையெல்லாம் நம்ம வீடுகளிலே கொஞ்சம் அமைதி, ஒரு மணி நேரம் தான் நாங்களும் முடிச்சிருவோம், கிளம்பிடுவோம். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எல்லாருடைய கவனமும் இருந்து சொல்லக்கூடிய கதைகள் எங்களால் முடிஞ்ச அளவு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே சொன்னா நேரம் பத்தாது, உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப இழுத்துட்டு போகும். அதனால ரொம்ப சுருக்கமா தான் நாங்களே சொல்றோம். அதையும் நீங்க கேட்கலைன்னா நம்ம அப்புறம் அம்பிகையினுடைய ஆற்றல் என்ன அர்த்தம் நடக்கிறது போல 8வது அத்தியாயத்திலே யாகமானது இப்பொழுது செய்விக்கப்படுகிறது. ஓம் நம சண்டி கவில மகாதலம் சாக அனைக்க சர்வா ஏவாக புத்தகே மாத்ரே கௌரவ ஆண்ட கவில மகாதலம் ஸ்வாஹா சிவதா கட்டி சுல்லா திபுர்வி பவாதய ரகோக தேனா சல்லதோ துல ஸ்வாஹா யவமேட க்ஷயம் தீர்ඝா தீர ரகோகமிஷசி ஸ்வாஹா வானாஸ்வ யாதோக்ரா நதோ பக்ஷை பக்ஷந்திதாமரே இத்யுக்வாதம் லோதேவி ஹோலே நாம்ஜகானகம் ஸ்வாஹா காலி ஜகிர்ஹே ரக்த பீஜதசோனிதம் ததோ சாவாத காணாத கதயா தத்ர சண்டிகாம் ஸ்வாஹா ஸ்யாவேக நாம்தக்ரே கதா பாபௌர்மிகாம் வீனஸ்யாஹ स्नेहात् बहु श्रावणोनिकं स्वाहा यदस्तदस्तद्वतेन चामुण्डा सम्प्रतीचति मुखेवास्त्रिक नर्तस्मिन् अनर्दाभिर्मदोद्धर स्वाहा ॐ गङ्गारि स्वामिहारि शुद्धिगारि भगवानारि सर्वालङ्कारः आदि அத்தியாயம் 9வது பகுதியாக இந்த பகுதியிலே அம்பிகையானவள் நிசும்பன் என்று சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு புராணத்தை விளக்குகிறது. அதனுடைய அந்த அத்தியாயத்தினுடைய தேவதையாக விளங்கக்கூடியவள் ஸ்ரீ அர்த்தாம்பிகா சண்டிகை. அர்த்தாம்பிகா என்றால் அர்த்தம் என்றால் பாதி. அர்த்தாம்பிகைன்னு சொல்லக்கூடிய அம்பிகையானவள் உமையொருபாகன்னு சொல்லுவோம். திருச்செங்கோட்டு ஸ்தலத்திலே வீட்டிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அர்த்தாம்பிகைன்னு. அந்த அர்த்தாம்பிகை சண்டிகை இந்த பகுதியிலே நாம் பூஜிக்கின்றோம். இல்லற வாழ்விலே கணவன் மனைவி
ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு இல்லறம் சரியாக நடக்கணும் அப்படின்னா இருவருடைய சிந்தனையும் ஒன்று போல இருக்கணும். கணவன் நினைப்பதை மனைவி நடத்த வேண்டும், மனைவி நினைப்பதை கணவன் செயல்படுத்த வேண்டும். இதுதான் அந்த இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அடிப்படையான ஒரு விஷயம். அவ்வாறு இந்த அர்த்தாம்பிகை சண்டிகையினுடைய அருளாலே இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கணவன் மனைவி போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல மன ஒற்றுமையும் மன நிறைவோடு அந்த வாழ்க்கையானது அமைய வேண்டும் என்கின்ற வரங்களை எல்லாம் நமக்கு தரக்கூடியவர் ஸ்ரீ அர்த்தாம்பிகை சண்டிகை. எனவே அர்த்தாம்பிகை சண்டிகையினுடைய யாகத்திலே அந்த பூஜைகளானது செய்யப்படுகிறது. அமைதி காத்து இந்த திருவுருளை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நம சண்டிகாஜி. ஓம் ராமசுரம் ரக்தபீஜேரிபாதே சகார சம்போ யத்கர்மணசம் பிரசாதிகோ மனசாஹா ஸ்வாஹா ஜகாரகோ மதுரம் ரக்தபீஜேரிபாதே சம்பாசுரம் எம்பத்தஹரே சம்யேதாஹவே ஸ்வாஹா அன்யமானம் மகாசைன்யம் விலோக்யாமரணமுக்தஹன் அப்யதாவண்டி சம்போதம் முக்கியாசுரசேனயா ஸ்வாஹா காவரட்டே வாசு யோச மகாசுராஹ நந்தடோடு நாகுர்த அர்த்தம் தேவிபாதியோ ஸ்வாஹா ஆஜகாமம் சுபைரமம் ஸ்வாஹா கித்வா இந்தந்தமாத்ரமி ஸ்வாஹா தேவாச தேவ்யா சும்பணிகம் பஜோஹ சர்வர்ஷவ தேவோப்ரமேவயோ ரிவர்ஷதோ ஸ்வாஹா சித்தேதாஸ்தா அந்தாபியா ஜட்டிகா சுதரோத்கரைஹி தாடயாமா சேனாதமக்தமம் நிஷம்பஸ்யாதிச்சேவ தர்மஜா பெட்டச்சந்திரகம் ஸ்வாஹா ஹக்கேதே சக்தி விக்கேபதோ புரா தமப்யசம் ஜாயான நாமதோவே விக்கேப ஜட்டிகா பதி சாவி தேவியா நோவே மின்னா வர்த்தத்வாகதா ஸ்வாஹா ஸ்வாஹா ஆனாதோ ஸ்யாதே வஹாவகைஹி முரயாமா லகரம் காத்ததா அபிதசோதச ஸ்வாஹா காளீ சமத்வஜ ககனம் ஸ்வாமதாடேசே கராப்யாம் தன்னின அதேன பிராக்வன் அதேதிரோஹிதா ஸ்வாஹா காஸ்மஜோனி பதுதீதகாரஹ தேசம் நிருலேஸ்ரேஷு சும்பவமனம் ஏதரம் துர்காதருஷ நோகோரோ ஜிதவ அணவணிபதே ஸ்வாஹா தேவி சுமத்கைதாந்தராட்சேவதோஸ்வ எருந்தேஹி நதுரோகமாத்மல ஸ்வாஹா ததசாரத்தி காவர்த்தா நுலே அமிலகாரகமத சததாமி ராமோ सदा शिव शुभविव्यदेहवामात्तकिवशक्ति भागा भागर्थ प्रपंच पदादीदवर शिव भागधे यज्ञि भागा श्री अर्थाम्बिका चंडिका प्रियता जय ईश्वरार्थात्म शरीरे जय जय भवधे जय सीताभीष्टवरदे जय ब्रह्मोपेत्र महेन्द्रादिवन्दिते जय जय कार्य जय प्रदे. அத்தியாயங்கள் நிறைவடைந்து 10வது அத்தியாயமானது துவங்கப்படுகிறது. இந்த பகுதியிலே சும்பாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அம்பிகையானவள் இந்த கலியுகத்திலே நமக்கு நிறைய ஆசைகள், நம்ம சாஸ்திரங்களே என்ன சொல்லுதுன்னா ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசைப்படுறதுலயும் ஒரு நியாயங்கள் இருக்கு. நமக்கு என்ன யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு பொருளை நாம் விரும்ப வேண்டும், மற்றவர்களுடைய பொருளை நாம் விரும்பக்கூடாது. இந்த மாதிரி கலியுகத்திலே நமக்கு நல்ல விருப்பங்களை எல்லாம் அம்பிகையானவள் நமக்கு நிறைவுபட செய்கின்றாள். அந்த வண்ணமாக இந்த காமேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நல்ல சிந்தனைகளையும் நல்ல விருப்பங்களையும் அம்பிகையானவள் நிறைவேற்ற வேண்டும் என்று அதை பிரார்த்தனையோடு இந்த 11வது 10வது அத்தியாயத்தினுடைய யாகமானது செய்யப்படுகிறது. ஓம் நம சண்டிகாஜி ராம்பிகா பவஜதானி தேத்ரேந்திர தத்மதி காதகத்ர விஸ்வாஹா சத்யாவதே ஏவாது லக்கம் தித்தேந்திகா தர்மமுக்தி தேவாரே ஜன்மஜ அர்க்ககலாமலம் ஸ்வாஹா हताश्व सदाश्व आदित्य चिन्नधन्वाभिसारते यग्रामकरं घोरं अम्बिकानदा स्वाहा देवावद तदस्य मुर्गिरं निजदैतरहि तथा विश्वपितावता मुट्टिमुट्टिमेवे इदे निरचंडिका स्वाहा एकं केतु आदित्य चंडिका अजपरस्परं चक्रतुप्रतं सिद्ध मुनिमिस मयकारकं स्वाहा நிறைவு செய்யப்பட்டு 11வது பகுதியானது இப்பொழுது யாகம் செய்விக்க உள்ளது. இதிலே நாராயணி ஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரமானது இந்த இடத்திலே அம்பிகைக்கு பிரார்த்தனையாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அம்பிகை ஒவ்வொரு ரூபமாகவும் இருக்கின்றாலும் பிரம்மாவினுடைய சக்தியாகவும், விஷ்ணுவனுடைய சக்தியாகவும், ருத்ரனுடைய சக்தியாகவும், முருகனுடைய சக்தியாகவும்,
வாராக ரூபமாக சக்தியாகவும் வாராகியாகவும், இந்த மாதிரி ஒவ்வொரு நரசிம்மருடைய ரூபமாகவும், இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபத்தினுடைய இருக்கக்கூடிய சிவாம்சமும் விஷ்ணு வம்சத்தினுடைய சக்தியாகவும் அன்னை விளங்குகின்றால், அந்த அன்னையை நாராயணியாக இருக்கக்கூடிய அன்னையை நாங்கள் எல்லாம் நாராயணி நமோசதேன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் நமக்கு எல்லாரும் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இதுல இருக்கு. சர்வ மங்கள மாங்கல்யே, எல்லாருமே சொல்ல ஒரு தடவை ஓம். இல்லையே அட்டென்ஷன் இல்லையே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓம், கையை கும்பிட்டே சொல்லுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் இந்த இதுல அடங்கியிருக்கு. இதெல்லாம் இது ஒண்ணுதான் நமக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்திற்கே தெரிஞ்ச ஒரு மந்திரம். இது போல நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அம்பிகைக்கு யாகம் செய்ய, யானை ஈரான எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்கி நமக்கு அந்த வளங்களை எல்லாம் தரக்கூடிய அன்னையாக புவனேஸ்வரி விளங்குகின்றால், அந்த அன்னையை பிரார்த்தனை செய்து இப்பொழுது அந்த யாகமானது செய்விக்கப்படுகிறது. ஓம் நமஸ்தேவதிஷ்யாமி துர்கமாக்கியம் மகாஜுரம் ஸ்வாஹா சிவக்ஷயிஷ்யாமி மீனாம் பிராணகாரணாத் ததா மாமுனய சர்வே ஜோஷ்யம் ஞானமூர்த்தய ஸ்வாஹா பதம் த்ரைலோக்யஸ்ய ஹிதார்த்தாய வதிஷ்யாமி மகாஜுரம் ஸ்வாஹா लोका तदा तोष्यन्ति सर्वतः इत्थं यदा नाबादा नवोत्था भविष्यति स्वाहा तदावति इर्याहं करिष्यामि संक्षयम् ओम सांगारी साधुनादि भूतिकादि सपरिवारादि सर्वालंकार भूषितादि एनावदानाद देवतादि श्री அத்தியாயம் ஒரு 5 நிமிடம் அந்த மங்கள இசையானது ஒரு கீர்த்தனை வாசிப்பாங்க. தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் கழிச்சு மேற்கொண்டு யாகத்தை शिवाय सततं नमः नमः प्रकृत्यै भद्रायै नियता प्रणतास्मताम्. இப்பொழுது 12வது அத்தியாயமானது அம்பிகை பகுதி. இந்த தேவி மகாத்மியத்தை படிப்ப பயன் நமக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த அம்பிகையே சதுர்தசியாம் நவமியாம் செய்க சேதசா, அஷ்டமி நவமி போன்ற நாட்கள், இந்த மாதிரி சில நாட்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஸ்ரோஷ்யந்தி தேவ ஏ பக்தியா மம மாஹாத்மியம் உத்தமம் சொல்ற பராக்கிரமங்களை எல்லாம் வென்று கல்யாணம் சோபபத்தியதே, நல்ல மங்களமானது நமக்கெல்லாம் கிடைக்கும். நம்முடைய குலமானது தழைக்கும். கெட்ட கனவுகள் போன்ற தொந்தரவுகள் எல்லாம் வராது. பாலானாம் சாந்திகாரகம், இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு விதமான சிறிய வயசுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான தொந்தரவுகள்லாம் வரும். அந்த மாதிரி பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க.
பாலகிரகாபி பூதானாம் பாலானாம் சாந்திகாரகம். இது போன்ற பலவிதமான இடர்கள் எல்லாம் நமக்கு நீங்கி நமக்கு நன்மையை தரக்கூடியது இந்த யாகம்னு சொல்லி இந்த அம்பிகையானவள் இந்த சொல்றான். இன்னொரு முக்கியமான ஒரு வரி சொல்றான். ஸ்ரோதவ்யம் சதா பக்தியா பரம் ஸ்வஸ்தியனம் மகத். ஸ்ரோதவ்யம் அப்படின்னா கேட்பது. பக்தியோடு இந்த சொல்லக்கூடிய தேவி மகாத்மியத்தை நாம் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா பரம் ஸ்வஸ்தியனம் மகத், நம்முடைய புகழ் ஓங்கி இருக்கும். அவ்வாறு இந்த ஒரு மிகவும் தனிச்சிறப்பு நிறைந்த இந்த தேவி மகாத்மியத்தை செய்வது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லி அம்பிகையானவள் இந்த பகுதியிலே கூறுகின்றால். அந்த 12வது அத்தியாயமானது இப்பொழுது அக்னி வடிவாக அந்த அம்பிகையை பூஜை செய்து காலிலிருந்து தலை பகுதி தலை கொண்டதை மிதிக்க கூடாதுன்னா சில முறைகள் நம்ம பக்கமெல்லாம் உண்டு. இந்த அம்பிகையானவள் படுத்து உறங்குவது போலவும் அந்த அக்னி பிரார்த்தனை செய்விக்கப்படுகிறது. ஓம் நமஸ்சண்டிகாயி द्वादशाध्यायारभ्यं नमस्ते प्रोक्ष्य ओम नमः अग्निदुर्गाचण्डिकासनाय ओम अग्निदुर्गाचण्डिकाय नमः प्रभातकपरिष्कन्तां पुरन्दरजनीका श्यामसिद्धरां दुर्गां गणेन्द्रां संपूज्य ऐं ह्रीं क्लीं अग्निदुर्गाचण्डिकादेवी छे स्वाहा आहुतित्रयं दत्वा ओम नमश्चण्डिकायै ओम देव्यवाच स्वाहा महात्मसर्वा भक्तसमर्पिता स्वाहा भविष्यति संशय स्वाहा प्रदानी वत्सलेनया स्वाहा भूतेभ्यो जनमनाभि दवाक्य परिवारित स्वाहा अग्निभ्यो वद्यो बद्धकतो विवा अगोटितो वा அத்தியாயமானது முதல்ல இந்த கதைக்கு காரணமாக இருந்த அந்த சுரதன் என்கின்ற அரசனும் சமாதி என்கின்ற வணிகனும் இந்த மார்க்கண்டேயருடைய ஆசிரமத்திற்கு சென்று தங்களுடைய குறைகளை எல்லாம் தங்களுக்கு அரசனாக இருந்தவன் தன்னுடைய நாட்டு மக்களாலும் தன்னுடைய சேனாதிபதிகளாலும் ஏமாற்றப்பட்டு எதிர்நாட்டு அரசர்களுக்கு தோற்று தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து ஒரு ஆசிரமத்துக்கு போகிறார். அதே போல ஒரு குடும்பஸ்தராக இருக்கக்கூடிய வணிகராக இருக்கக்கூடியவரும் தன்னுடைய குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை வெறுத்து போறார். அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, நமக்கு அவங்களால நாம் எல்லாம் துன்புறுத்தப்பட்டோம். இப்போ தன்னுடைய நாட்டு மக்களாலும் தன்னுடைய வீட்டு மக்களாலும் அந்த இருவரும் ஏமாற்றப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வெளியில போறாங்க, வெறுத்து போறாங்க. ஆனா ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கழித்து நம்ம வீட்டுல பையன் என்ன பண்றானோ, பொண்ணு என்ன பண்றான்னு தெரியல, மனைவி என்ன பண்றான்னு தெரியல, இந்த மாதிரி ஏன் மனது ஏங்குது அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி மார்க்கண்டேயர் இடத்துல கேட்கும் பொழுதுதான் இது நாம் செய்த வினை பயன், இந்த வினையெல்லாம் போகணும் அப்படின்னா அம்பிகையினுடைய இந்த சோதரத்தை அம்பிகையினுடைய ஆற்றலை நாம் எல்லாம் கேட்க வேண்டும் சொல்லி இதை சொல்றாரு. நிறைவிலே அந்த இருவரும் இந்த தேவி மகாத்மியத்தை படித்து இந்த சப்தசதி யாகத்தை செய்கின்றார்கள். அது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது முதலே நேற்றே சொன்னேன். 3 ஆண்டுகள் திருபெரு வருடே யதாத்மனோம் பரிதிஷ்டா ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராகஜண்டிகம் 3 ஆண்டுகள் அந்த சண்டி யாகத்தை தொடர்ந்து செய்து என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருட்களை எல்லாம் வைத்து சில நாட்கள் சாப்பிடாமலும் சில நாட்கள் என்ன இருக்குதோ அதை உண்டு அந்த யாகத்தை எல்லாம் செய்வித்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்பு சண்டி பிரத்யட்சமாக வந்து என்னென்ன வரம் கொடுத்திருக்காங்கிறத அம்பிகையே சொல்றான். தத்திலே ஒரு துளி கூட மிச்சம் இல்லாமல் இந்த உலகத்தை நீ ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்பிகையினுடைய வரம். ஒரு நாட்டை இழந்த மன்னனுக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வரத்தை கொடுத்தாலும், அதனால மன்வத்தரம்னு சொல்லுவாங்க.
நமக்கெல்லாம் யுகம் தெரியும், 4 யுகம் தெரியும். கிருதயுகம், திரேதா யுகங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு கணக்கு சரிவர சொல்றதுன்னா கொஞ்சம் கடினம். அந்த மண்வந்தரத்துக்கே உன்னுடைய பேர் சமாதின்னா உன்னுடைய அந்த மண்வந்தரத்துக்கே உன்னுடைய பேரை வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த நீ இதை ஆள வேண்டும் சொல்லி அந்த அம்பிகையை வர கொடுத்துடலாம். அத குடும்பத்தினருக்கு ஞானத்தை கொடுக்கின்றாலும். அதாவது என்ன கொடுக்குறா அப்படின்னா, சொல்பயர் ஹோபர் ரிபதே சம்ராஜ்யம் பாக்ஷதே பவானு, எதிரிகளே இல்லாத அத்வாரி போன ஸ்கலிதம் தவ தத்திர பவிஷ்யதின்னு சொல்லி வர கொடுக்குறான். அதுக்கு அடுத்தபடியாக அந்த வணிகருக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, சோபி வயசு சுதோஜானம் அவரே நிர்விண்ண மானசகா, நான் என்ற அகந்தை இல்லாத பெரிய ஞானவானாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மமேத்யாவிதி பிராஜ்யா சங்கவிச்சுனி காரகம் சொல்லி கொடுக்குறார். பெரிய ஞானியாக நீ இருந்து இந்த உலகத்தை தர்ம சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி இருவருக்கும் வரத்தை அம்பிகையானவள் விளங்கி இந்த சட்டியாக புராணத்தை நிறைவு செய்கின்றாளாம். அதுபோல நம்மளால் அவ்வளவு சிரமப்பட்டெல்லாம் செய்ய முடியாது. இயன்ற அளவு நாம் செய்கிறோம். அதுல நாம் கொடுக்க வேண்டியது இறுதியாக ஒண்ணே என்ன அப்படின்னா பக்தி. பக்தியோடு நாம் இயன்றதை செய்தனாலே அம்பிகையானவள் நமக்கு இறங்கி வருவாள். இந்த 13வது அத்தியாயம் நிறைவடைந்த பின்பு இந்த யாகத்திலே சர்வமங்கள நாயகியாக வீற்றிருக்கக்கூடிய அன்னைக்கு சோபன திரவியம்னு சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த பொருட்களை கொண்டு யாகம் செய்வது அப்படின்னு பொருள். சௌபாகியங்கள் எல்லாம் நமக்கு வழங்கக்கூடிய அந்த தெய்வத்தை சௌபாகிய திரவிய சமர்ப்பணமாக அம்பிகை அந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்து, ஸ்வர்ண மாங்கல்யம் தங்க மாங்கல்யமானது சமர்ப்பணம் செய்து, பட்டு வஸ்திரமானது சமர்ப்பணம் செய்து, வசோத்தாராகுதின்னு சொல்லக்கூடிய இடைவிடாத அந்த நெய், அந்த யாக நெய் அந்த யாகத்திலே சேர்க்கக்கூடிய வசோத்தாராகுதி, அந்த வசோத்தாராகுதி செய்வித்து இந்த நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடிய அன்னையினிடத்திலே நாம் எல்லாம் இதுக்காக கூப்பி வேண்டி அந்த வரத்தை நாம் எல்லாம் பெறக்கூடிய இறுதியான ஒரு நிகழ்வானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து உபசார தீபாராதனை செய்வித்து கலசங்கள் யாகசாலை வளமாக மாறி திருவருட் பிரசாதங்கள் வழங்க உள்ளார்கள். எனவே ஒரு அற்புதமான வாய்ப்பு நாம் 1ஆம் ஆண்டு செய்திருக்கின்றோம். இன்னும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய அந்த பேருதவியினாலே வருடா வருடம் செய்வது அப்படிங்கிறத ஒரு சங்கல்பம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தர்ம காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்ததுனால தான் அந்த உலக நன்மை கிடைக்கும். இந்த போன அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வந்தது, சைவகாலே மகாமாரி சைவ சிறுத்தின் பகவத்கீதா. மகாமாரின்னு சொல்லக்கூடியது மழை. இந்த மழையாக அன்னை நமக்கு எல்லாம் வரம் கொடுப்பாளாம். அதுபோல நம்ம இந்த மழை வேண்டித்தான் யாகமே செய்யறோம். பத்திரிகையில் அப்படித்தான் போட்டிருக்கோம். உலக நன்மை வேண்டியும் நல்ல மழை வேண்டியும் யாகமும் போட்டிருக்கோம். இது மாதிரி அன்னை நமக்கு எல்லா நலங்களையும் மழையாக பொழிந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பிரார்த்தனையோடு இந்த சண்டி யாகத்தினுடைய நிறைவு பகுதியாக சொல்லக்கூடிய 13வது அத்தியாயமானது சமர்ப்பிக்கப்படுகிறது. இதில் சிவா தாயிகா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய சிவாம்சம் பொருந்திய சக்தியாக சிவனோடு ஒக்கும் தெய்வமாக அம்பிகையானவர்கள் விளங்கி நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்குகின்றாள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் நம சண்டிகாரி சின்ன பொருளாக பிரதட்சணமாக கொண்டு இன்னொரு முறை அந்த திரவியமெல்லாம் சுற்றி வர வேண்டும். முன்னாடியே பூர்ணாகிரியில் சுற்றி வர வேண்டும். பிரகிருத்யே பத்ராஜே நியதா பிரகதாஸ்மதா
பேசி உங்களுக்கு எல்லாம் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் ராசிபாளையம் சுப்ராம்பாளையம் எல்லாத்த உலகமே இருக்குதுன்னு இங்கே இருக்குது. அதனால் இங்கே பாரபட்சமின்றி 84 லட்சம் ஜீவராசிகள் ஒரு அறிவு 7 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு மனுஷனே தாண்டியே இருந்து போக முடியாது. இதுக்கெல்லாம் என்னன்னா உலகத்தில் 3 நிலை நீர்நிலை 1 நிலை போகலாம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வர தாழ்படுத்தி 2 மாடு வரும். இதுக்கு மழை பெய்யும். இதுக்கு என்ன வழி யார் நினைக்கிறீங்க? அதனால உலக நன்மைக்காக எல்லா நன்மையும் நடக்கூட தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி தேய்வு ஆண்டாள் நாட்டியாருடைய திருவாவிலே நம்மளுக்கு பாசமா ஆண்டாள் நாட்டியார் அப்படின்னு சொல்லிங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி யாருமே நினைக்கிறது இல்லை. சாப்பிட்றா போறா சம்பாதிக்கிறா போறா வர்றா இப்படியாக நடந்துட்டு இருக்குது. நல்ல சிந்தனை பண்ணிங்க. பேசுகின்ற தெய்வம் ஆடு மாடல காக்கா கூக்கு தீட்டி இதுங்க. ஆனால் மனுஷன் என்னென்ன பேசுற எத்தனை நம்ம சிவாச்சாரியர்கள் எப்படி வந்துடலாம்? எதுக்காக? அவர்களெல்லாம் உயிர்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். எல்லாரும் மனதை ஒளிப்படுத்தி நம்முடைய சிற்றின்ப வாழ்க்கையிலே நிம்மதியே கிடையாது. நீங்கள் என்ன நினைச்சிட்டாலும் சரி, அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனா பேச்சு பேசிக்கலாம், போலாம் வரலாம், இது ஒன்றும் ரொம்ப இருக்காது. என்ன மாதிரி ஒரு குழந்தைய பெற்றா வளர்த்தா போச்சு, அப்புறம் அனுப்பி நல்லா பாடுவேன். விதை எப்படி இருக்குதோ விதை செடியும் அப்படித்தான் இருக்கு. அதனால இது மாறால ஏற்பாடு செய்கின்ற சண்டிகள் ரொம்ப யாரும் நம்ம சிவாச்சாரிகளும் சரிசாக நினைக்காங்க. ரொம்ப பிரமாதம் பண்ணுவாங்க. உயிரோட்டமாக இருக்கும். நல்ல அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை எல்லாம் சாகர மாதிரி வச்சிருக்க முடியாது. தூய நீரோடைய மாதிரி வச்சிருக்கோம். அப்படி இருந்தால் எல்லா செயலும் நல்லா இருக்கும்.
எல்லாரும் எல்லாம் நலம் பெற வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும். மொழிகள் சுத்தமாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி நினைக்கிறீங்களா? கௌசிக நதி காட்சி கிடக்குது, அங்கே நதி காட்சி கிடக்குது, இங்கே நதி கிடக்குது. நீர்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். நல்ல மழை பெய்யும் போது ஆறு கொலை குட்டை ஆட்டாக்கல் அதை நம்பி கீழே போகும். தண்ணி வந்து காணொலி மாதிரி நல்லா நான் மறந்துட்டேன். ஒன்றே டிண்டா பார்த்தேன். இது பார்க்குறேன் நல்ல ஒரு சும்மா ஆர்டிசி இருக்காரு. ரொம்ப காலத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறா. பசி எடுத்து பூரா ஸ்நாக்கு சாப்பிட்றான். வேண்டாங்க, சத்துணவு ஏற்பாடு எல்லாமே விளம்பரம் கொடுக்கூடாது. ஒவ்வொருத்தரும் செயல்பாட்டுக்கு நீங்கள் வாங்க. விளம்பரம் பண்ண வெற்றி விளம்பரம். அதனால் எல்லாமே செயல்பாட்டுக்கு கொடுக்குறது சரியாக வாங்குறது எனக்கு புரியல. சாமி எனக்கு உத்தரவாச்சு நான் செஞ்சு போட்டேன். அதில் இழப்போ உயர்வோ நாளுங்களுக்கு தெரியாது. 4 மாதம் கூட வர கத்தவை மறுபடியும் 250 பேர் தெரியல. சாமிகளை பிரமாணத்தை அமைஞ்சு 3 நாளை பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப சிறப்பாக யாரும் பிரமாணம். எல்லா பாக்கியங்களும் எல்லாரும் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சாச்சு. இத்தனை 10,000 பேர் இருக்கிற, 1,00,000 பேர் இருக்கிற கிழக்கு மேற்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்கு. வந்துக்கிறீங்கன்னா எல்லாரும் வராதனுக்கும் அருள் கிடைக்கும். ஆகவே எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும். இந்த சண்டிகாலத்திலே திறம்பட நடத்திய சிவாச்சாரியர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பொருளாதார பெரியவர் சுபாசன சுப்பிரமணிய சாமி அவர்கள் மற்றும் அவர் குழுவினருக்கும் என்னுடைய முதல் காணிக்கையை செலுத்திக் கொண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தமத்தமான நிறைய விஷயம். பக்தர்கள் சேர்ந்துக்கிறாங்க, அவர் தலைவர் வந்துருக்கிறாரு, நம்ம நண்பர் விசுவநாதன் கொஞ்சம் ரொம்ப சிறப்பானது. அது எப்படி நெஞ்சை ஆண்டு கொண்ட தெய்வம் அரிச்சோதி தெய்வம் ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தில் ஆனந்த தெய்வம் ஒரு சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போராந்த தெய்வம் உயர்நாராந்த தெய்வம் தெய்வம் உயர்நாராந்த தெய்வம் இருள் பாடும் நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் இருள் பாடும் நீக்கி ஈந்தருளும் தெய்வம் எண்ணியவ என கருளும் தெய்வம் எண்ணியவ எல்லாருக்கும் அழியோம் பாடும் வந்தனையும் சிவமான் தெய்வம் பாடும் வந்தனை சிவமாட்டும் தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அது தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அது தெய்வம். தெய்வங்கிறது எல்லாரும் பேசாம அமைதியை கேளுங்க. இதுல விஷயம் இருக்கு, நிறைய இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாமாவளி மட்டும் சொல்லுங்க. நமச்சிவாய 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 மந்தரம் நமச்சிவாய 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 மந்தரம் நாவுக்கு உகந்தலாம் நமச்சிவாய மந்தரம் நாவுக்கு உகந்தலாம் அரகரே சுந்தரேஜ நமச்சிவாய மந்தரம் நமச்சிவாய மந்தரோ ஆடுபாம்பை அணிந்தவரே நமச்சிவாய மந்திரம் நமச்சிவாய 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 மந்தரோ நமச்சிவாய 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 மந்திரம் நமச்சிவாய 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 மந்தரம் நமச்சிவாய 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 மந்தரம். எல்லாரும் சொல்லுங்க, வீட்டில் இங்கிருந்து சொல்லுங்க, ஒன்றுமே பெருசு இல்லை. இம்போசிஷன் சொல்லணும். நமச்சிவாய 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 நமச்சிவாய. இன்னும் நிறைய இருக்குது. சிவன் தான் நம்மளுக்கு படிக்கிறது.
இன்னுமா கட்டளை வந்துன்னா அதை உருவாக்கக்கூடியவர் அவங்க. அதுக்கெல்லாம் நம்ம சாமி எத்தனை பார்த்துருப்போம், இத்தனை யாகங்கள் இன்னும் வைத்தியநாத சாமி வேலை பல நாள் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் கலந்து கொண்ட இதெல்லாம் மாநில போட்டுக்கு அடுத்த பாக்கி பண்ண செய்யல. நான் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் தனியாக பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவி, பண உதவி எல்லாம் செய்யணும். அடுத்து பாருங்க, இது அமைஞ்சதே பெரிய பாடு. அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு நீங்கள் ஒன்று சேரும் நிறைய ஒத்த தென்னை மரம் தோப்பாக 10 தென்னை மரம் தோப்பாக 2000 மரம் சேரணும். அதுதான் பார்த்தா பெரிய தோப்புக்கிறேன். அது மாதிரி மக்கள் தோப்பிச்சாங்க. அதனால எல்லா மக்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சண்டியாகத்திலே கலந்து கொண்ட பக்தவடி பெருமக்கள் அனைவருக்கும் சிவனுடைய கிருபையினாலே, வெள்ளங்கிரி ஆண்டவர் துணையினாலே, மனோமணி அம்மனாலே, வீரகாளி அம்மனாலே, நீதி அம்மனாலே, வேலூர் பட்டீஸ்வரர் பச்சைநாயகி, சூலூர் தையநாயகி சமேத வைத்தியநாத சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலும் அருப்பெருஞ்சோதி மன்னதாருடைய குருவாக்கு என்னுடைய குருநாதர் அருகிரிகாரர். அருகிரிகாரர்கள் அம்சா அவருடைய 142 அகராதிகளை நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் பெரிய தெரியல, இன்னும் மடார் போற வரங்கன்னு நினைக்காதீங்க. அதனால பல சிறப்புகள் இருக்குது. இது நான் எல்லாமே மக்கள், எல்லாமே மக்கள். அதனால இதை கருத்தில் கொண்டு எல்லோரும் பின்பற்றிருக்க நோயில்லாத வாழ்வாங்க. நம்ம நோயில்லாம் முதல் வாழணும். உடம்புல பிடி ஏறக்கூடாது. நல்லா ஆகவே இது எல்லாம் கருத்தில் கொண்டு அனைத்து பெரியோர்களும் தாய்மார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண்ட நன்றி வேண்டி சண்டியாகத்தின் விழாக்களின் சார்பாக கலசமானது பலமாக ஆலயத்திற்கு சென்று அங்கு அபிஷேக வழிபாடானது நடைபெறும். நம்ம பார்வதி பதவி கலசம் வந்து அங்க அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தவறாது சாப்பிட்டு போகணும், அன்னதானத்துல கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். அங்க பூஜை நிறைவடைந்து செய்யப்போகுது. அதனால எல்லாருமே போயிட்டு வந்து இங்க பிரசாதத்துல அன்னதானம் எடுத்துக்கலாம். அதனால எல்லாருமே அந்த கலசத்தோட போய் அபிஷேகத்தை பார்த்து வந்துருங்க. அப்பதான் முழுமையான அந்த தரிசன பலன்
உள்ள
ஒரு 5 நிமிஷம் அப்படியே நில்லுங்க. அலங்காரம் உடனே தீபம் நடுங்க. 5 நிமிஷம் இருக்கு. மணி ஒரு அண்ணன் கொண்டு வந்துட்டியா? நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை மண்ணில் நல்ல கதிரும் கடற்கரை அவர்கள் மட்டும் செய்ய புண்ணியம் உங்களுக்கு உண்மையா சொல்றேன். ராஜபாளையம் மக்களும் சுப்பராயம்பாளையம் மக்களும் புண்ணியம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வாழ் கிடைக்க ரொம்ப சந்தோஷம்.
அப்படியே வணக்கம் சொல்லுங்க எல்லாரும். சரி. எல்லாம் அப்படி தாட்ட சொல்லிடுங்க.